எனக்குன்னு வாழ்க்கையில் இருக்கிற ஒரே உறவு என்னோட ஆனந்தி மட்டும்தான். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க ரோனா, பிரிச்சிடாதீங்க. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது உண்மைதான். அது எல்லார் வீட்லயுமே இருக்கிறது தானே மேடம். அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்க. ஆனா சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிட்டு இப்படி என்ன விட்டுட்டு போங்கன்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன் யுவர் ஆனர், என் மூச்சு காத்து கூட அவங்க மேல பட்டது கிடையாது. இது எல்லாமே வக்கீல் மேடம் அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணுங்கிறதுக்காக ஜோடிச்சு என் மேல பழி போடுறாங்க. நான் அவங்க மேல ஒரு நாள் கூட கை வச்சதே கிடையாது மேடம். என்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டு இருந்திருக்கலாம், அவங்க மேல கோவப்பட்டிருக்கலாம், வார்த்தையால ஓடி வாடின்னு ஏதாச்சும் திட்டி இருக்கலாம். அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க சொல்ற மாதிரி நான் கடுமையானவனா நடந்துகிட்டதே இல்ல. ஐயோ பாவம், யாரோ பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்தால அவங்க காலெல்லாம் விழுந்து அலறான் போல. பாவம், இவ்வளோ சத்தமா அழுது கத்துறான். இருந்தாலும் அந்த பொண்ணு மனசிறங்க மாட்டேங்குதே. நம்ம அண்ணனுக்கு நடந்த அதே தான் இவனுக்கும் நடக்குது. தயவு செஞ்சு அவங்க சொல்றத கேட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். எங்களை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் மேடம். ஆனந்தி, ஆனந்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீதான்டா என்னோட உயிர், நீதான் என்னோட வாழ்க்கையே. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சு ஆனந்தி. உன் காலுக்கு நான் செருப்பா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்க ஆனந்தி, என்ன மன்னிச்சு.